ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 9th ஸ்டாண்டர்டில் இருக்க ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் லெசன்லேருந்து லைன் பை லைன் கொஷின் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்பன், ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகியவற்றை கொண்ட கரிம கூட்டுப் பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கார்போஹைட்ரேட். ஒற்றை சர்க்கரை என அழைக்கப்படுவது எது? குளுக்கோஸ். இரட்டை சர்க்கரை என அழைக்கப்படுவது எது? சுக்ரோஸ். கூட்டு சர்க்கரை என அழைக்கப்படுவது எது? செல்லுலோஸ். செல்கள் மற்றும் திசுக்களின் வளர்ச்சிக்கும் அவற்றை பாதுகாப்பதற்கும் பயன்படும் அத்தியாவசியமான பொருள் எது? புரதங்கள். நமது உடலில் உருவாக்கப்படாமல் உணவில் இருந்து பெற்றுக்கொள்ளப்படுவது எது? அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள். நமது உடலில் எத்தனை வகையான அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் உள்ளது? 9 வகை. மனித உணவு ஊட்டத்திற்கு அத்தியாவசியமான கொழுப்பு அமிலம் எது? ஒமேகா கொழுப்பு அமிலம். சிறிய அளவில் தேவைப்படும் மிக முக்கியமான ஊட்டச்சத்து எது? வைட்டமின்கள். வைட்டமின் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் யார்? டாக்டர் ஃபங்க். முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட வைட்டமின் எது? வைட்டமின் ஏ. மனிதனின் தோலால் உருவாக்கப்படும் வைட்டமின் எது? வைட்டமின் டி. மனிதனின் தோலின் மீது சூரிய கதிர்கள் விழும்போது குறிப்பாக அதிகாலையில் உருவாக்கப்படும் வைட்டமின் எது? வைட்டமின் டி. சூரிய கதிர்கள் தோலின் மேல் விழும்பொழுது என்ன பொருள் வைட்டமின் டி ஆக மாறுகிறது? டிஹைட்ரோகொலஸ்ட்ரால். சூரிய ஒளி வைட்டமின் என்று அழைக்கப்படும் வைட்டமின் எது? வைட்டமின் டி. கால்சியம் உறிஞ்சுதலுக்கு உதவுவதன் மூலம் எலும்பின் பலத்தை அதிகப்படுத்தும் வைட்டமின் எது? வைட்டமின் டி. பற்கள், எலும்புகள், இரத்தம், தசை மற்றும் நரம்பு செல்களில் அடங்கியுள்ள ஊட்டச்சத்து எது? தாது உப்புக்கள். தினசரி நமது உடலுக்கு தேவையான கார்போஹைட்ரேட்டின் அளவு எவ்வளவு? 150 முதல் 200 கிராம். தினசரி நம் உடலுக்கு தேவையான புரதங்களின் அளவு எவ்வளவு? 40 கிராம். தினசரி நம் உடலுக்கு தேவைப்படும் கொழுப்பின் அளவு எவ்வளவு? 35 கிராம். கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் எவை? வைட்டமின் ஏ, வைட்டமின் டி, வைட்டமின் இ, வைட்டமின் கே. ரெட்டினால் என அழைக்கப்படும் வைட்டமின் எது? வைட்டமின் ஏ. கால்சிஃபெரால் என அழைக்கப்படும் வைட்டமின் எது? வைட்டமின் டி. டோகோஃபெரால் என அழைக்கப்படும் வைட்டமின் எது? வைட்டமின் இ. குயினோலின் என்ற வேதிப்பொருளில் இருந்து பெறப்படும் வைட்டமின் எது? வைட்டமின் கே. தயமின் என அழைக்கப்படும் வைட்டமின் எது? வைட்டமின் B1. ரிபோப்ளேவின் என அழைக்கப்படும் வைட்டமின் எது? வைட்டமின் B2. நியாசின் என அழைக்கப்படும் வைட்டமின் எது? வைட்டமின் B3. பைரிடாக்சின் என அழைக்கப்படும் வைட்டமின் எது? வைட்டமின் B6. சைனோகோபாலமைன் என அழைக்கப்படும் வைட்டமின் எது? வைட்டமின் B12. அஸ்கார்பிக் அமிலம் என அழைக்கப்படும் வைட்டமின் எது? வைட்டமின் சி. நீரில் கரையும் வைட்டமின்கள் எவை? வைட்டமின் B1, வைட்டமின் B2, வைட்டமின் B3, வைட்டமின் B6, வைட்டமின் B12, வைட்டமின் சி. கால்சியம், சோடியம், பொட்டாசியம் ஆகிய தனிமங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பெரும் தனிம சத்துக்கள்.
இரும்பு, அயோடின் ஆகியவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நுண்ணிய தனிம சத்துக்கள். குவாஷியோக்கர், மராஸ்மஸ் போன்ற நோய்கள் எதன் குறைபாட்டால் ஏற்படுகிறது? புரதச்சத்து குறைபாடு. 1 முதல் 5 வயது வரை உள்ள குழந்தைகளை தாக்கும் புரத குறைபாடு நோய் எது? குவாஷியோக்கர். 1 முதல் 1 வயதுக்குட்பட்ட பச்சிளம் குழந்தைகளை தாக்கும் புரத குறைபாட்டு நோய் எது? மராஸ்மஸ். வாழைப்பழம் கெட்டுப்போகாமல் நீண்ட நாட்கள் பாதுகாக்க தேவைப்படும் வெப்பநிலை எது? அறை வெப்பநிலை. இறைச்சி மற்றும் மீன் போன்ற உணவுப் பொருட்கள் எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது? புகையிடுதல் அல்லது புகையூட்டல். தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகளை கொன்று உணவு கெட்டுப்போகாமல் பாதுகாக்க பயன்படும் கதிர்வீச்சிகள் எவை? அயனியாக்கும் கதிர்வீச்சிகளான எக்ஸ் கதிர்கள், காமா கதிர்கள் அல்லது புற ஊதா கதிர்கள். இயற்கை உணவு பதப்படுத்தும் பொருட்கள் எவை? உப்பு, சர்க்கரை, எண்ணெய். செயற்கை உணவு பதப்படுத்தும் பொருட்கள் எவை? சோடியம் பென்சோயேட், சிட்ரிக் அமிலம், வினிகர், சோடியம் மெட்டாபைசல்ஃபேட், சோடியம் பைசல்ஃபேட். உலக உணவு தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது? அக்டோபர் 16. வாழைப்பழங்கள் மற்றும் மாம்பழங்களை பழுக்க வைப்பதற்காக பயன்படுத்தப்படும் வேதிப்பொருள் எது? கால்சியம் கார்பைடு. பச்சை காய்கறிகள், பாகற்காய், பச்சை பட்டாணி போன்றவற்றில் பசுமை நிறத்தை கொடுப்பதற்காக அங்கீகரிக்கப்படாத உணவு நிறமூட்டியாக பயன்படுத்தப்படும் பொருள் எது? காரிய உலோகம். ஆப்பிள் மற்றும் பேரிக்காய் போன்ற கனிகளின் மேல் பளபளப்பான தோற்றத்தை கொடுப்பதற்காக சேர்க்கப்படும் உண்ணக்கூடிய ஆனால் தீங்கு விளைவிக்கும் செயற்கை மெழுகின் பெயர் என்ன? செல்லாக் அல்லது கார்னோ மெழுகு. இந்திய அரசாங்கம் உணவு கலப்பட தடுப்பு சட்டம் எப்பொழுது இயற்றியது? 1954. இந்திய அரசாங்கம் உணவு கலப்பட தடுப்பு விதிகளை எப்பொழுது இயற்றியது? 1955. உலக சுகாதார தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஏப்ரல் 7. பண்ணை முதல் உண்ணும் வரை பாதுகாத்திடுவீர் உணவை என்ற முழக்கம் எப்பொழுது எழுப்பப்பட்டது? 2015 ஏப்ரல் 7. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.